இந்த உலகத்தில் மனுஷனுக்கு பெரிய எதிரி வேறு யாரும் இல்லை, அவன் மனசு தான். தனிமையை எவன் ரொம்ப விரும்புகிறானோ அவன் மனசு பொய்யாக ஒரு தனம் உருவாக்கும். நம்ம கூட பேசும், நம்ம கூட சிரிக்கும், நம்ம கூட இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் ஒரு நாள் அந்த நண்பன் நம்ம உயிரே கேட்க ஆரம்பிச்சிடும். அப்போ தான் நம்மளுக்கு புரியும், அது ஒரு சைத்தான. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு. யார் யார் உன் தங்கச்சிய யாரு கொண்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். யாரு 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 பயப்படாத விஷால், நான் தான். நீதான் நான். புரிஞ்சுதா? உன் தங்கச்சி நடந்தது ரொம்ப கொடூரமான விஷயம் விஷா. ஏன் தங்கச்சா? நம்ம தங்கச்சி நம்ம தங்கச்சி ஆமால, நம்ம தங்கச்சி நம்ம தங்கச்சி நம்ம தங்கச்சி நம்ம தங்கச்சி. கஷ்டப்படாத விஷால், நம்ம யாருக்கும் ஒன்றும் ஆகாது, கண்டுபிடிச்சிடலாம். யார் பண்ணாங்கன்னு சொல்லு. நாடா உண்மையை தெரிஞ்சுக்க பயமா? ஆமாம், உனக்கு பயம் நினைக்கிறேன். உன் கண்ணில் பயம் தெரியுது. ஒரு கதை சொல்லட்டா? ஒரே ஒரு கதை மட்டும் சொல்லட்டா? ஒரே ஒரு கதை, குட்டி கதை சொல்லட்டா? சொல்லு. அவ்வளோ ஈஸியாக சொல்லிட முடியுமா? சொல்கிறேன், எல்லாத்தையும் சொல்கிறேன்.
ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. உன் தங்கச்சி இறந்த அன்னைக்கு நீ எங்கே இருந்த? சொல்கிறா, எங்கே இருந்த? வீட்டில் தான் இருந்தேன். எதுவுமே ஞாபகம் இல்லை. யாரோ தலையில் அடித்தேன். எங்கே இருந்த? வீட்டில் தான் இருந்தேன். வீட்லையா இருந்த? மூளை வேலை செய்யா? என்னையே மாத்திரியா? யாருன்னு சொல்லு. நல்லா கேட்டுக்கோ, உண்மையை சொல்கிறேன். உன் தங்கச்சியை கொலை பண்ண வேற யாரும் இல்லை. நீதான். இல்லை, அது நீதான். எது? நானா? நானா? உன்கிட்ட முன்னாடி உனக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா? நானா? நீதான். நானா? தப்பு பண்ணது நீ. நான் யாருன்னு தெரியலையா? உனக்குள்ள இருக்க நான். உன்னை தெரிஞ்சுக்க விஷால், எனக்கு வெளியே இருக்கிற விஷால் நீ. நான் இல்லை. ஆமாம், நான் தூங்கும்போது நீ வெளியே சுற்றுவ, நீ தூங்கும்போது நான் வெளியே சுற்றுவேன். நான் தான் ரேப் பண்ணேன். சுகம் எனக்கு, வலி உனக்கு. உன்னை கொல்லாம விட மாட்டேன். நீ என்னை கொன்னாலும் நான் அழிய மாட்டேன். நீங்கள் தான் அழிவீங்க. நாங்கள் வியாதி இல்லைடா, உங்கள் மூளைக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற மிருகம். நான் ஒருத்தன் வந்ததுக்கே இப்படி பண்ணுறீங்களே. ஒவ்வொருத்தவங்களுக்குள்ள இருக்கிற அவனோட தீய சக்தி வெளியே வந்தா அவன் குடும்பத்தை அழிப்பான். ஆனால் நாசத்தா சாவல்ல. வேணாண்டா சொன்னா கேள்றா, வேணாம்.